வேதத்தின் ஆக்குனராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தரணும். நீரே தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வை உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. எங்களுக்கு பிழைப்பூட்டுகிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை கிறிஸ்துக்குள் ஊன்ற கட்டுகிற, எங்களை ஆண்டவரே உமக்குள் வளர செய்கிற ஜீவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். ஆண்டுடைய ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒவ்வொரு நாளும் இதை சொந்தம் பாராட்டி, இதை நாம் விசுவாசித்து, இதை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய உதவியையும் அவருடைய பலனையும் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இந்த வாக்குத்தத்தங்களினால் அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். விசுவாசத்தினால் தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் தான் நாம் பார்த்தோம், நம்முடைய விசுவாசத்தை எவ்வாறு பலப்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசம் பலனடைகிறது அப்படின்னாக்கா, அவரை பற்றி நாம் அறியும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலனடையும் என்று பார்த்தோம். அவரை பற்றி இன்னும் அறிய வேண்டும். அவர் யார், எப்பேற்பட்டவர், அவருக்கு வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மகிமை என்ன என்று சொல்லி, ஆகவே அவரை பற்றி நாம் இன்னும் அறியும் பொழுது நமக்கு விசுவாசம் பெறுகிறது. விசுவாசத்தில் நாம் பலப்படும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பும் பொழுது அவர் சொன்னபடியே நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வார்த்தையின்படியே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அதாவது இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது, இந்த அவருக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு அதிகமான இடத்தை கொடுத்து, அதிகமான நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை இயேசுவுக்கு கொடுத்து, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் பலன் உண்டாகிறதை, எவ்வாறு நாம் பலப்படுத்தப்படுகிறோம், எவ்வாறு அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக சங்கீதம் 18 ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், முதல் ஆரம்பிக்கும் பொழுதே அவன் சொல்லுகிறான். அவனுடைய வாயின் வார்த்தையில் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், சங்கீதம் 18 திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் வேதாகமம் இருக்கிற ஒவ்வொருவரும் சங்கீதம் 18 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 18 திருப்பிக் கொள்வோம். அதில் முதலாவது அதிகாரம் முதல் வசனம் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திராயிருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எல்லாம் சொல்கிறேன், என் பலனாகிய கர்த்தாவே. கர்த்தரை எப்படி பார்க்கிறான் பாருங்க. கர்த்தர் பலன் தருகிறவராக பார்க்கல, அவரை பலப்படுத்துகிறவராக பார்க்கல. இவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது, என் பலனாகி கர்த்தாவே. கர்த்தரே என் பலன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆகவே பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவர் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட, கர்த்தரே என் பலன். எல்லாம் சொல்ல, கர்த்தரே என் பலன், இயேசுவே என் பலன். அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது நல்லது. நீரே என் பரிசுத்தம் என்று சொல்றது அதை விட பெஸ்ட்டு. ஆமென். எப்படி சொல்றதா? நீரே என் பரிசுத்தம். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், நல்லது. ஆனால் அதை விட மேலான ஒரு ஜெபம் என்னென்று சொன்னால், நீரே என் பரிசுத்தமாய் இருக்கிறீர், நீரே என் பரிசுத்தர், நீரே என் பரிசுத்தம். அப்ப அது போல தான் இது இருக்குது. எப்படி இருக்குது? என் பலனாகி கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் பலனாகி கர்த்தாவே.
17, 18, 19 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அதே சங்கீதம் 18, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தீர். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இந்த 17வது வசனம் சொல்லுது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த. அப்போ என்னை விட பலமுள்ள சில காரியங்கள், அதாவது என்னுடைய பலத்தினால், நான் கடந்த வாரத்தை உங்களுக்கு சொன்னேன், என் பலன் போதாது, என்னால் எதுவுமே முடியாது, பலன் எனக்கு இருந்தால் உலகமே தாங்காது. அப்போ என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த, அப்போ நம்மை விட அதிக பலமுள்ள சில காரியங்கள், அதாவது நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய பணம், நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றல், நம்முடைய பேக்ரவுண்ட், இதெல்லாம் நம்முடைய பவர்னு சொல்லுவோம். என்னுடைய வேலை என்னுடைய பவர், எனக்கு இருக்கிற பணம் என்னுடைய பலன், எனக்கு இருக்கிற சொந்தம் என்னுடைய பலம், எனக்கு இருக்கிறதான அந்த என்னுடைய பேக்ரவுண்டில் இருக்கிற என்னுடைய உறவுகள், என்னுடைய சிலர் அந்த குடும்பத்தை குறித்து சொல்லிக்குவாங்க, இந்த என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டு தெரியுமா உனக்கு அப்படின்வாங்க. இப்போ இதெல்லாம் பலன். ஆனால் என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கு, அப்போ நம்மை விட பலமுள்ள சில காரியங்கள் இந்த உலகத்தில் நம்மை தாக்கும்படியாய் வருகிறது. நம்மை விட சில உலகத்தில் இப்படியாய் சொல்லுவாங்க, உலகத்தில் நோவுக்கும் பெரியவங்க யார் இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நோவுக்கும் கேட்டிருக்கீங்களாங்க நீங்கள்? அப்படி நோவுக்கும் பெரியவங்க யார் இருக்கிறாங்க? நான் சொல்கிறேன், நோவுக்கும் பெரியவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆமே, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, உலகம் அப்படி சொல்லலாம். நோவுக்கும் பெரியவங்க யார் இருக்காங்க? போய் ஒரு வியாதியஸ்தரை போய் பார்க்கும் பொழுது, ஆமாங்க நோவுக்கும் பெரியவங்க யார் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நோவு வரத்தானே, அப்படி சொல்லக்கூடாது. நோவை தன்னுடைய இரத்தத்தாலும் தன்னுடைய காயங்களினாலும் குணமாக்கி பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் ஜெயித்து இயேசு இருக்கிறார். ஆமென். அப்படிதான் சொல்லணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட வாயிலிருந்து வர வார்த்தை, இதுக்கும் பெரியவங்க யாரும் இல்லை, உலகம் அப்படி சொல்லுது. அது சில காரியங்களை சொல்லி அப்படி சொல்லுங்க, இதை விட பெரியவங்க யாருங்க இருக்கிறாங்க? ஆமாம், கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒருவர் இருக்கிறார். நம்மை விட பலமுள்ளதாக இருக்கிற காரியங்களை, அதிலே அதைவிட பலசாலியாக இருக்கிற இயேசு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தீர். 32 வசனம், அந்த 18, 32வது வசனம் அருமையான வசனம் பாருங்க. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவப்படுத்துகிறவர் தேவனே. என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலத்தால் இடை கட்டி. எல்லாரும் சொல்லுவோம், என்னை பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி என் கால்களை மான்கால்களை போல பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவன் நம்மளை பலமுள்ளவர்களாய், ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே பலமுள்ளவர்களாய் மாற்றுகிற ஜீவ வார்த்தைகள். இவளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி சொல்லணும் நாம் வாய் திறந்து, என்னை பலத்தால் இடை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் பலனாகி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். 39, 40 அருமையான ஒரு வசனம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி. பலத்தால் இடை கட்டுறாரு. சோர்ந்து போகும் பொழுது ஒரு பலன் கொடுக்கிறாரு. சத்துவம் இல்லாத பொழுது சத்துவத்தை பெருக பண்றாரு. எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தேவன், எப்படி அற்புதமாய் நம்மை நடத்துகிறாருன்னு பாருங்க. வெள்ளத்தால் இடை கட்டி வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார். வெண்கல வில்ல வளைக்க முடியுமா? சாதாரண ஒரு மரத்தையே நம்மளால் வளைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் பெருசாக இருந்தால் ஒரு தடியை வளைக்க முடியாது. ஆனால் வெண்கல வில்லும் வளைக்கிறது அப்படின்னாக்கா, நம்மால் சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்கும்படியாய் நம்முடைய கைகளை அவர் பலப்படுத்துகிறார். ஆமென்.
இது என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்கிற காரியத்தில் அவர் நம்மை பலப்படுத்துகிறதுனால உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்போ கர்த்தருடைய பலனை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை அவருடைய பலத்தால் இடைக்கட்டி அவரே நம் பலமாய் இருந்து நம்மிலும் அதிக பலமுள்ள காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவைகள் மீது ஜெயத்தை நமக்கு தர தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் கண்டு இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிற பிரகாரம் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. தொடர்ந்து நம் வாழ்க்கையில் பலனடைய, தொடர்ந்து நம் வாழ்வில் பலத்தோடு வாழ, தொடர்ந்து பலனடைந்து ஜெயமாய் நிற்க நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. எல்லாம் நமக்காக இயேசு செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமேன். அப்போ அவர் நம்முடைய பலனாய் வரும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட பலத்த காரியங்களின் மீது நாம் ஜெயமெடுக்க முடியும் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில். அப்போ நமக்காய் எல்லாம் செய்து முடித்த அந்த இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை நமக்கு எனக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது நான் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போகிறீங்க. அந்த பழக்கடையில் அழகான நல்ல பழங்கள், டிராகன் ஃப்ரூட் அப்படின்ற பழமெல்லாம் வச்சுருக்குது, அழகாக இருக்குது. அப்படி நீங்கள் அதை நல்லா பார்க்குறீங்க, வந்துடுறீங்க. ஆனால் அந்த டிராகன் ஃப்ரூட்டில் இருக்கிறதான அந்த பழத்தில் இருக்கிறதான அந்த ஒரு சத்துவம் உங்களுக்கு வருமா? அதை கண்ணில் பார்த்துட்டு வந்தால் வருமா? பார்த்துட்டு தான் வந்து எத்தனையோ தடவை போகிறோம், பார்த்துட்டு வரோம். இல்லை, அதனுடைய அந்த வாசம், சில மாம்பழங்கள்லாம் வச்சுருக்குது. அந்த மாம்பழம்லாம் பார்க்கும் பொழுது நல்ல மனம் வீசுது. அந்த மனத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த மாம்பழத்தினுடைய சத்து நம்மளுக்குள்ள வருமா? வராது. எப்படி அது நமக்கு வரும்? நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பழத்தை போய் அதை வாங்கி, அதை சில நேரத்தில் விலை கொடுத்து வாங்கி, இல்லை என்று சொன்னால் ஒரு மரத்தில் இருந்தால் அதை பறித்து அதை எனக்கென்று நான் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய சத்துவம் என்னிலே உண்டாகிறது. அதனுடைய சத்து எனக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. வேத வசனங்களையும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் எழுதி நமக்கு செய்து முடித்து அவருடைய வார்த்தைகளிலே நமக்கு வாக்குத்தத்தங்களாக எழுதி கொடுத்திருக்கிறவைகளை நாம் எடுத்து நாம் சாப்பிடும் பொழுது அது அதனுடைய சத்து நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமைச்சு, சிலர்லாம் பாருங்கள், சில வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாரும் சரி, சிலரும் சரி, அம்மாவோ அப்பாவோ கஷ்டப்பட்டு விலை கொடுத்து ஒரு கறியோ மீனையோ பழத்தையோ வாங்கி சமைச்சு தட்டில் போட்டு முன்னாடி கொண்டு வச்சாலும் கூட சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம். எனக்கு தெரிஞ்சான ஒரு குடும்பத்தில் போய் பார்த்தேன். நல்ல ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அங்கே போயிருக்கும் பொழுது நான் பார்த்தேன், அந்த குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்க. ஏன்னாக்கா சாப்பிடவே மாட்டுறான். என்ன பண்ணுறான்? சாப்பிடவே மாட்டுறான். நம்மளாம் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே சாப்பிட பழக்கிறோம். 10 வருஷம் 12 வருஷம் ஆனாலும் கூட இன்னும் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஆவிக்குரிய நிலையில் அப்படி தான். இன்றைக்கி எல்லாம் போட்டு சமைச்சு கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு எழுதி நம்முடைய கையில் கொடுத்துட்டாலும் கூட இன்னைக்கு பாருங்க, மனுஷர்கள் எவ்வளவு சோம்பேறிகளாக எவ்வளவு அவிசுவாசிகளாக இருக்கிறாருனாக்கா, நம்மளுக்கு ஒரு அவங்கள பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, எத்தனையோ ஆயிரங்களை லட்சங்களெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. பைபிளை ஃப்ரீயாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது இலவசமாக பைபிள் கொடுத்தது ஓகே. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆன பிற்பாடு எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஒரு 100 ரூபாய் ஒரு 200 ரூபாய் கொடுத்து சொந்தமாக இந்த ஒரு ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த மனதில் பாருங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு
தட்டத்தில் போட்டு வச்சாலும் கூட அநேகருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஊட்டி விட சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ வார்த்தைகள் எடுத்து சொன்னாலும், நீங்கள் படியுங்கள், நீங்கள் தியானியுங்கள், நீங்கள் வாசியுங்கள், கேளுங்கள் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. வருஷம் எல்லாமே ஊழிக்காரரோ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோ அவங்க ஜெபத்திலையும் அவங்க நிலையிலையும் வாழலான்ற எண்ணத்துக்குள் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஊட்ட வேண்டியதாயிருச்சு. சில ஊழியக்காரர்களும் அப்படிதான் பண்ணிட்டாங்க. தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை ஜெபத்தில் நடத்துகிறோம், காத்தாலையும் நாங்கள் நடத்துகிற ஜெபத்தில் கலந்துக்காங்க, பொழுதாவும் நாங்கள் நடத்துகிற ஜெபத்தில் கலந்துக்காங்க, ஆன்லைன்லேயோ சபையிலையோ வந்து கலந்துக்காங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, உங்களுக்கு படிக்க தெரியாது, உங்களுக்கு வேத வசனத்தினுடைய ஆழம் தெரியாது அப்படின்ற மாதிரியே நடத்துகிறதும் ஒரு தவறாக இருக்குது. ஆனால் என்ன 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 சொல்ல வரேன்னு, உங்களுக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற உணவை சொந்தமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டதான் உங்களுக்கு பலன் உண்டாகும். ஆமேன். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கான வழிகளையும் அந்த ஒரு வசனம் அந்த ஒரு வழிகளையும் அந்த முறைகளையும் அதனுள்ள பலனையும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். எப்பொழுது இந்த பலன் நமக்கு அதிகமாய் உண்டாகும் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தேவன் எனக்கென்று எழுதி கொடுத்தன்று, அதாவது எனக்குன்னு நான் எடுத்துக்கணும் என்று சொல்லுங்க, எனக்கென்று எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு வார்த்தை வருது, ஒரு வசனம் வாக்குத்தத்தம் இருக்குதுனாக்கா, இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க, அது யாருக்கோ, அவங்களுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, வறுமையில் இருக்கிறவங்களுக்கோ கிடையாது. எனக்குன்னு உங்களுக்கு எந்த வார்த்தை எனக்கு இது அப்படின்னு எனக்கு சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு சுகத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கா, அந்த சுகத்தை குறித்து வாக்குத்தத்தத்தை எனக்கு சொன்னதாக அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சொந்தமாக உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து அதை வாயிலே அறிக்கை பண்ணும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இப்படியேத்தான் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து விளக்குறேன் பாருங்க, நன்றாய் கவனிங்க. இதை குறித்து விளக்குறேன். அதனால தான் நான் சொன்னேன், சிலருக்கு தட்டில் போட்டு வச்சா கூட சாப்பிட்றது கஷ்டம். ஆக ஒவ்வொரு நாளும் வசனங்களை வாசிக்கும் பொழுது சில நேரங்களில் அறிந்து கொள்கிறதுக்காக வாசிக்கிறோம், தியானிக்கிறதுக்காக வாசிக்கிறோம், நல்லது. ஆனால் சில சூழ்நிலைகளிலே எனக்கென்று சொல்லி வாக்குத்தத்தங்களை நம் மனதில் வைத்துக்கொண்டு படித்துக்கொண்டு, ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீரே, எனக்கு விரோதமாய் இப்பொழுது எழும்பியிருக்கிற இந்த காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும், இந்த வார்த்தையின்படியே எனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் என்று வாய் திறந்து சொல்லி விசுவாசித்து அறிக்கை பண்ணி அதை தேவனுக்கு நேராய் அனுப்பும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் மரியாளை பார்த்து ஆண்டவராகிய தேவதூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எந்த வார்த்தையை சொல்றாரோ, எந்த வார்த்தை உனக்கு நேராக சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் வைத்து அனுப்புகிறார். எப்படின்னாக்கா, ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதுனாக்கா, நீங்களும் ஏவுகணை பார்த்துருப்பீங்க, குண்டுகளை பார்த்துருப்பீங்க, இப்போ தோட்டான்னு எல்லாம் சிலர் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னாக்கா, அதை கண்ணில் பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை, ஒரு சோறு மாதிரி இருக்கும், இல்லைன்னா பசை மாதிரி கம்மு மாதிரி அப்படி இருக்கும். தோட்டாவெல்லாம் பார்த்தீங்களாக்கா, குண்டெல்லாம் பார்த்தாக்கா ஒன்றுமே உருண்டே கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அதுக்குள்ளே அது பல மடங்கு ஒரு கல்லை சிதற பண்ணக்கூடிய, பிளக்கக்கூடிய பவர் அதுக்குள்ள இருக்குது. எப்ப அந்த பவரை வெளிப்படுத்துனாக்கா, அதுக்குள்ள கேப் வச்சு அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறான். அந்த கேப் போய் அதுக்கு நெருப்பை உண்டாக்குகிறது. நெருப்பை உண்டாக்கும் பொழுது அதனுடைய பவர் வெளிப்படுகிறது. அது போலத்தான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிற வரையிலும் கூட, இந்த அச்சடிக்கப்பட்ட புஸ்தகத்தில் இருக்கிற வரையிலும் கூட அது ஒன்றும் செய்யாது. அது கண்களில் பார்க்கலாம், படிக்கலாம், வைத்து விடலாம். ஆனால் இதை எடுத்து என்னுடைய இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து என் வாயிலே கொண்டு வந்து
இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அதற்கு நெருப்பூட்டும் பொழுது, அதற்கு அதை எடுத்து தேவனிடத்தில் அனுப்பும் பொழுது, அந்த வார்த்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அது நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. அதை சொல்ல 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 அது நிறைவேறும். அப்படித்தான் பலன் நமக்கு உண்டாகிறது. அவரை நம்மை பலத்தால் எப்படி எடை கட்டுகிறார்? அந்த வார்த்தையின் மூலமாக இதை சாப்பிட 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 இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது. பலத்தை நாம் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்னைக்கு வசனத்தின் மூலமாய் பலனடைய முடியும். இந்த வசனம் ஒரு வல்லமை உள்ள ஆயுதம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம், கண்மலையின் இருக்கிற சம்மட்டி. இந்த வசனத்தை குறித்து இப்படி நிறைய எழுதப்பட்டிருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் வாசிக்கிற, கேட்கிற, தியானிக்கிற வார்த்தைகள் எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டிய. எல்லாம் சொல்ற எனக்கென்று, எனக்காக சொன்னது, எனக்காக சொன்னது. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகும்படி இயேசு சிலுவையிலே சாபமானார். அப்போ அதை நம்ம எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நான், அதனுடைய பலனை நான், அதனுடைய சத்துவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 40:30-31. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடையில் விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. இத்தான் இன்னைக்கு நம்முடைய கருப்பொருள் இத்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்போ பாருங்க, பலன் இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் உண்டாகிறதுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. எல்லாம் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இந்த காத்திருக்கிற விஷயத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த காத்திருக்கிற விஷயத்தை நன்றாய் கவனிங்க. இந்த காத்திருக்கிறதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றாய் உங்களுக்கு விளங்கும். நிச்சயமாகவே இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். காத்திருக்கிறது அப்படின்றது 2 விதங்களில் காத்திருக்கிற காரியம் இருக்கிறது. ஒன்று, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வார்த்தையின் அடிப்படையில் காத்திருக்கிறது. அது எப்படின்னாக்கா, கர்த்தாவே, சங்கீதம் 38:15 சொல்லுகிறது போல, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பீர். கொடுப்பீர் அப்படின்னாக்கா ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை. கொடுப்பார், கொடுப்பீர். அவனை பார்த்து சொல்ல, கொடுப்பீர், கொடுங்க, கொடுப்பாரோ அப்படியெல்லாம் சில இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறான் கொடுப்பீர். எல்லாம் சொல்லு, கொடுப்பீர், கொடுப்பீர். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் 104:27, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர். எல்லாம் சொல்ல, தருவீர். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர். யாருக்கா? மிருக ஜீவன்களுக்கு, ஆகாயத்த பறவைகளுக்கெல்லாம் அவங்க உமை நோக்கி காத்திருக்கும். அதில் சொல்கிறோம், உமை நோக்கி காத்திருக்குமா. அவைகள் எல்லாம் உமை நோக்கி காத்திருக்கும். அங்கே சொல்கிறாங்க, காத்திருக்கும், காத்திருக்கும் தருவீர். எல்லாம் சொல்ல, காத்திருக்கும் தருவீர். காத்திருக்கிறே கொடுப்பீர். இப்போ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சில காத்திருப்பது, அது ஒரு காத்திருப்பு. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு காத்திருப்பு ஒன்று. இன்னொரு வித்தலையும் கூட காத்திருக்கலாம். இன்னொரு வித்தல் தெரியுமா? என்னமோ நடக்கட்டுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னமோ நடக்கட்டுங்க, நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கம்முனுக்கிறேன், அவருடைய சித்தம் நடக்கட்டுங்க. அவருடைய சித்தம் அவங்களும் நல்லவங்களே தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க? அவர் சித்தம் நடக்கட்டுங்க. அவர் சித்தத்தை போய் யாராவது மாற்ற முடியுமா? இதுவும் ஒரு வித்தர் காத்திருக்கிறதான். கர்த்தர் மேல் தன் பாரத்தை வச்சிருத்தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறதான். ஆனால் என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்துவமோ ஒரு வார்த்தையோ பிடிச்சிக்கல. மொத்தமாக கர்த்தர் நடத்துவாருங்க, கர்த்தர் பார்த்துக்க வருங்க. ஆனால் நல்ல நம்பிக்கை, ஆனால் ஒரு பெஸ்ட் நம்பிக்கை, ஒரு குவாலிட்டியான நம்பிக்கை, ஒரு குவாலிட்டியான காத்திருப்பு, ஒரு குவாலிட்டியான விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவருடைய வசனத்தின் அடிப்படையில் காத்திருப்பது. அவருக்கு வசனத்தின் அடிப்படையில் காத்திருப்பது. அந்த காத்திருப்பதுன்றத
இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்க போகிறேன். அதுக்குள்ள சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த காத்திருக்கிறதை குறித்து வேத வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். அதில் ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு பின்பு இந்த நம்பிக்கையோடு வசனத்தின் அடிப்படையில் நாம் அவரிடத்தில் காத்திருப்பது, இல்லை சாதாரணமாகவே ஒரு பொதுவான ஒரு விசுவாசத்தோடு காத்திருப்பது என்பதை குறித்து நாம் இன்னும் ஆழமாக தியானிக்க போகிறோம். சங்கீதம் 25:3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பலன் உண்டாகும், உதவிகள் கிடைக்கும், நமக்கு ஒரு சத்துவத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவார் என்பதை இங்கே சில வசனங்களை வாசித்து உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. என்ன சொல்லப்படுகிறது? உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக வெட்கப்பட்டு போகாமல் நம்மை அவர் காக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுவோமா? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 33:16 அதில் தமக்கு பயந்து 18வது வசனம். சங்கீதம் 33:18 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். 19வது வசனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவர் பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். சொல்லுவோமா? கிருபைக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 69:6, சேனைகளின் கர்த்தாவே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. சங்கீதம் 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 130:5, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. எதை நம்பியிருக்கிறேன்? அவருக்கு காத்துட்டு இருக்கும்போது எப்படி காத்துட்டு இருக்கிறான்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி காத்திருக்கிறீங்க? ஆமா, வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேன். புலம்பல் 3:24-25-26, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. சொல்லுங்க, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறது, அதனால தான் முதலாவது சொன்னேன், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தந்ததான அந்த வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, 130:5 சொல்லுகிறானே, வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் இல்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை நாம் அறியவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது ரொம்ப கடினமாய் மாறிவிடும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற நன்மைக்கு, ஆசீர்வாதத்திற்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் மிகவும் அவசியம். அவருடைய வார்த்தைகளை வாசிப்பது, தியானிப்பது, விசுவாசிப்பது, எனக்கென்று ஏற்றுக்கொள்வது, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்பியிருப்பது மிகவும் அவசியம். அந்த வார்த்தை அறியவில்லை என்று சொன்னால் நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு போதுமான அளவு இருக்க முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நம்பிக்கை உள்ளத்துல வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தைகளை அறியும் பொழுது, கர்த்தர் யார் என்று அறியும் பொழுது நாம் அந்த நம்பிக்கையோடு காத்திருக்க முடியும்.
அந்த காத்திருப்பது என்பது மிகவும் அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:36 பாருங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்பொழுது வருவார் அப்படின்னா, எப்பொழுது வருவார்னு ஏன் காத்திருக்குதுனாக்கா, நாமளாம் ஏன் ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் காத்திருக்கிறோம்னாக்கா, வருவேன்னு சொல்லி சொன்னார். ஆகவே அந்த வார்த்தையின் அடிப்படையில் காத்திருக்கிறோம். ஆமென். நம்புறோமா? அவர் வருவார்னு சொன்ன வார்த்தைகளை நம்புறோமா? நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை நம்புறதுனால ஆண்டவரே சீக்கிரம் வாரும் அப்படின்னு சொல்லி நாம் காத்திருக்கிறோம். அப்போ எல்லா காரியத்துக்கும் அப்படிதான். ஆண்டவரே நீ இப்படி சொல்லி இருக்கிறீரே, இது செய்யும் என்று சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5:5 நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆவியை கொண்டு விசுவாசத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். பாருங்க, இங்க நம் விசுவாசத்தோடு காத்திருப்பதற்கு வசனத்தை நம்பி இருக்கிறேன். இங்கே பரிசுத்த ஆவியின் துணையும் உண்டாகிறது. பாருங்க, நாம் காத்திருக்கிறதற்கு ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையோடு அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் நன்மைகளை பெறும்படியாய் நான் காத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து எனக்கென்று எடுத்துக்கொண்டு அதை நாம் சொந்தம் பாராட்டி அதை நாம் அவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலத்தையும் நன்மையும் தருகிறதா இருக்கிறது. 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தத்தின் படியே, வார்த்தையின் படியே, வாக்கு தத்தத்தின் படியே. இப்போ நம்ம சில பாடல்லாம் பாடும் பொழுது மீண்டும் வருவீர் என்று சொன்னீரே அப்படின்னு அந்த பாடல்லாம் இருக்கும். வழி மீது வழி வைத்து காத்திருக்கிறேன், எப்போது வருவீரையா? ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் சொன்னீங்களே வருவேன்னு. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? வாக்கு தத்தத்தின் படியே. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுபலன் அடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னாக்கா, காத்திருக்கிற ஒரு விஷயம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல சும்மா ஒரு பொதுவான நம்பிக்கையோடு காத்திருப்பது அல்ல. அது அவ்வளவு ஒரு பலனை நமக்குள் உண்டு பண்ண முடியாது. ஆனால் பர்டிகுலராக ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, ஆகவே இந்த வாக்கு தத்தத்தின்படியே, இந்த வார்த்தையின்படி நான் காத்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை அதிகரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்குள் அதை உட்கொள்கிறோம். அப்படி வார்த்தையை சொல்லும் பொழுது, அதை அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அதை நாம் உட்கொள்கிறோம். எப்படி ஒரு பழத்தை எடுத்து நாம் வாய்களை திறந்து அதை பிட்டு நம்முடைய உட்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு அந்த பழத்தின் பலன், நமக்கு அந்த பழத்தில் உள்ள சத்துவம் நமக்கு கிடைக்கிறதோ, அதே போல இந்த வார்த்தைகளை நான் உட்கொள்ளும் பொழுது விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு எனக்கென்று சொந்தமாக ஏற்றுக்கொண்டு அதை நான் அறிக்கை பண்ணி அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்கிறதா இருக்கிறது. காத்திருப்பது அப்படின்றது குறித்து ஒரு மீனிங் சொல்கிறேன் நானுங்க. காத்திருப்பது, தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? காத்திருப்பது, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்னு சொல்லுது இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்குறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளை நாம் இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உலகத்தில் காத்திருப்பது என்பது சோர்வையும் இழப்பையும் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 13:12 நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அப்போ உலகத்தில் காத்திருப்பது என்று ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் சோர்வையும் இளைப்பையும் உண்டு பண்ணும். இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறாங்க, ஆண்டவர் சொன்ன சில வாக்கு தத்தங்கள் இன்னும் ஏன் நிறைவேற, வரன்னு சொன்னார் வரல, இதை கொடுப்பேன்னு சொன்னார் கொடுக்கல. சில நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், நாம் கேட்ட காரியங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். அப்படி நிறைவேறாமல் இருக்கும் பொழுது உலகத்தில் காத்திருப்பது என்பது சோர்வையும் இளைப்பையும் உண்டு பண்ணும். நீதிமொழிகள் 12:13 ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம்
நம்முடைய காத்திருப்பு வேறு விதமான காத்திருப்பு. நம்முடைய காத்திருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் வெறும் பொதுப்படியாக காத்திருக்கிறவர்கள், பொதுப்படியாக நம்புகிறவர்கள, நாம் வசனத்தை பிடித்து கொண்டு, எப்படி சொல்லுங்க, வசனத்தை பிடித்து கொண்டு. ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எதை வச்சுக்கிட்டு எதை பிடிச்சிக்கிட்டு நம்ம காத்திருக்கிறோம்? எதை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறோம்? ஜீவ வசனத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறதுனால நமக்கு சோர்ந்து போகிறதற்கோ இருதயம் இளைத்து போகிறதற்கோ முடியாது. நமக்கு இன்னும் இருதயத்தில் பலன் உண்டாகும். ஏனென்று சொன்னால், எந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த வசனங்களில் பெரும்பாலான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உட்கொள்ள அதனுடைய பலனை நாம் அனுபவித்து கொண்டிருப்போம். ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலைன்றதுக்காக எல்லாமே நிறைவேறலைன்னு சொல்லிவிட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வசனத்தை நாம் பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நாம் காத்திருக்கிறது என்பது அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் காத்திருக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பை உண்டாக்காமல் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மகிமையான காரியங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டாம், அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழியில் 14:26. அப்ப நாம் காத்திருக்கிற, நாம் இந்த காத்திருப்புல இளைப்பு உண்டாகிறதுல பலன் உண்டாகிறது. ஆமென். பொதுவாக காத்திருக்கும் பொழுது இளைப்பு உண்டாகுது. ஆனா வசனத்தை பிடித்து கொண்டு காத்திருக்கும் பொழுது என்ன உண்டாகுது? பலன் உண்டாகுது, நன்மை உண்டாகுது. இன்னும் கொஞ்சம் விளக்க நான் முயற்சிக்கிறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் விளக்க முயற்சிக்கிறேன். எப்படி? ஒரு பிள்ளை காத்திருக்கிறதற்கும் ஒரு பிச்சைக்காரன் காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குமா இருக்காதா? ஒரு பிள்ளை காத்திருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளை காத்துட்டு இருக்குது, ஒரு பிச்சைக்காரனும் காத்துட்டு இருக்கிறான். 2 பேரும் காத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய காத்திருப்பில் இருக்கிறதான அந்த எண்ணங்கள், அந்த ஒரு மனப்பான்மை, அந்த நினைவுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் நிச்சயமாகவே. அப்போ பிள்ளை எப்படி காத்துட்டு இருப்பான்? பிள்ளை எப்படி காத்துட்டு இருக்கோம்? நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, நீ 4 மணிக்கு 3 மணிக்கு நீ காலேஜ் விட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையின் அடிப்படையில் 4 மணிக்கோ 4:30க்கோ இத்தனை டைமுக்கு, சொன்ன டைமுக்கு என் அப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட அந்த தாயோ அந்த தகப்பனோ சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த பிள்ளை காத்திருக்கும். அப்படி காத்திருக்கும் போது அந்த பிள்ளைக்கு சோர்வு வருமா? என்ன வரும்னாக்கா, வந்துடுவாங்க, இன்னும் 5 நிமிஷம், இன்னும் ஒரு 3 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம், இந்த நிமிஷத்துக்கு சொன்னபடியே எங்கள் அப்பா வருவாங்க, சொன்னபடியே எங்கள் அம்மா வருவாங்க, சொன்னபடியே வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இது வாங்கி கொடுப்பேன், உனக்கு பழம் வாங்கி கொடுப்பேன், இல்லை உனக்கு இந்த உணவு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு நம்பிக்கையோட அந்த தாயினுடைய, அந்த தகப்பனுடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படி காத்திருக்கும் பிள்ளை. சரி, பிச்சைக்காரன் எப்படி காத்திருப்பான்? இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நல்ல மகராசம் வருவானா? யாரோ ஒருத்தன் இறக்க குணமுள்ள எவனாத்து வருவானா? பிச்சை போடுற எவனாத்து வருவானா? எத்தனையோ பேர் வராங்களே போகிறாங்களே, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கான பிச்சை கிடைக்குமா? யாருனா போடுவாங்களா? போட மாட்டாங்களா? ஏன்னா நாமளே போயிருக்கிறோம் இல்லையா? நான் ஒவ்வொரு நாளும் சில பிச்சைக்காரர்களை பார்க்குறேன். சில நேரத்தில் போடுவேன், சில நேரத்தில் எல்லாரும் சொல்கிறது போல் சில்லறல. என்னது சில்லறலன்ற டயலாக்கை எல்லாரும் சொல்லிவிட்டு தான் வர்றது உண்டு. இறங்கி சில நேரத்தில் போடுவோம். அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, பொதுவாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல உள்ள ஏதாவது வருமா, ஏதாவது போடுவாங்களா? ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு வாக்குறுதியுமே இல்லை, எந்த ஒரு திட நம்பிக்கையும் இல்லை. பொதுவாக நம்புகிறோம், யாரோ வருவாங்க, யாரோ போடுவாங்க, யாராவது ஏதாவது கிடைக்குமா? ஆனால் பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு வேற இல்லைங்களா? பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு எதன் அடிப்படையில் இருக்குது? தாயும் தகப்பனும் சொன்ன வார்த்தையின் மேல் இருக்குது. அப்போ இந்த பிள்ளையினுடைய
காத்திருப்புல ஒரு 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 உற்சாகம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றவும் படும் என்று சொன்னால் ஏற்கனவே தாயோ தகப்பனோ வாக்கு பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் பிச்சைக்காரனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட்டாலும் படலாம், படாத போனாலும் போகலாம். அப்போ நீங்களும் நானும் பிச்சைக்காரர்கள் அல்ல, பிள்ளைகள். எல்லாம் சொல்ல, பிள்ளைகள். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய புத்திரன், ஸ்வீகார புத்திரன். எல்லாம் சொல்ல, என்ன புத்திரன்? ஸ்வீகார புத்திரன். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குது, புத்திரனுடைய ஆவியை நான் பெற்றவன். இன்னொரு உதாரணத்தை கூட நான் கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க. ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலைக்காக போகிறீங்க. ஏற்கனவே அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின்ட் ஆகலாம், இந்த வேலைக்கு ஜாயின்ட் ஆகலாம், இதை செய்யலாம், உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோட உங்களுக்கு அனுப்பிச்சி, நீங்கள் மதிய இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் அந்த கம்பெனியை நம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து அந்த வேலைக்கான இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் எழுதியிருக்குது இத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், இத்தனை மணிக்கு ஜாயின்ட் ஆகணும், இவ்வளோ சம்பளம் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரோட போய் அந்த கம்பெனியில் அந்த கம்பெனியுடைய ஓனரை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாராவது வந்து கேட்குறேன், என்ன பண்ணாக்கா பாருங்கள், எனக்கு கையில் லெட்டர் இருக்குது, என்ன அழைச்சிருக்கிறாங்க, இதை தருவுன்னு அழைச்சிருக்காங்க, வேலை தருவுன்னு அழைச்சிருக்காங்க, சம்பளம் தருவுன்னு அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டுருப்பான். அதே கம்பெனிக்கு இன்னொருத்தன், அவனும் படிச்சுன்னு இருக்கான், வரான்னு வச்சுக்க, இன்னொருத்தன் வரான்னு வச்சுக்க, வந்துட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த கம்பெனி ஓனர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க, அவர்கிட்ட சந்தித்து ஒரு வேலை கேட்கலான்னு வந்திருக்கிறேன், கிடைக்குமா கிடைக்காத தெரியல, ஆனால் ரொம்ப நல்லவர், இறக்க குணமுள்ளவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு காத்திருக்கிறான். இப்போ இந்த ரெண்டு பேருடைய காத்திருப்பையும் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க, ரெண்டு பேருடைய காத்திருப்பையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ யாருடைய காத்திருப்புக்கு நிச்சயமாகவே பலன் கிடைக்கும், யாருடைய எதிர்பார்ப்புக்கு, யாருடைய காத்திருப்புக்கு நிச்சயமாகவே பலன் உண்டாகும், யாருடைய காத்திருப்புக்கு பலன் உண்டாகும்? ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோட அந்த கம்பெனியில் வாசலில் அந்த கம்பெனியுடைய ஓனரை மீட் பண்ணும்படியாய் உட்கார்ந்துருக்கிற அந்த நபருக்கு நிச்சயமாகவே பலன் கிடைக்கும். அப்போ அவர் நல்லவர், ஆகவே சந்திக்கு வந்தேன், அவர் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியும், எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி ஒரு பொதுவான அவருடைய எந்த அழைப்பும் அப்பாயின்மெண்ட்டும் அவருடைய அழைப்பும் அவர் வாழ்ந்து சொல்லின அந்த வார்த்தையின் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவருடைய இரக்க குணத்தின் அடிப்படையில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு கிடைக்குமா? கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காத போனாலும் போகலாம். ஆனால் நாம் எப்படி, நம்முடைய காத்திருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நமக்கு ஏற்கனவே அவர் எல்லா விதமான அப்பாயின்மெண்ட்டையும் அவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிற இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுத்துட்டாரு? எப்படி கற்றுக் கொடுத்தாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க பிள்ளை வந்திருக்கிறேன். யார் வந்திருக்கிறது? உங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து உங்க வீட்டினுடைய கதவை தட்டினாக்கா, உங்க காம்பவுண்டில் வந்து கதவை கூப்பிட்டாக்கா எப்படி கூப்பிடும்? அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கிறேன். அப்படி நம்முடைய ஜெபத்தினுடைய அந்த மாடலையே இயேசு மாற்றி விட்டுட்டாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் எப்படி என் தேவனே, தோமையார் கூட எப்படி கூப்பிடுறாரு? இயேசுவோட இருந்த தோமையார் எப்படி என் தேவனே, என் ஆண்டவரே. ஆனா இயேசு வந்து தான் என்ன பண்ணாரு? பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை அப்பா என்று அழைக்க கற்றுக் கொடுத்தார். ஆமென். யாரா? பரலோகத்திற்கு உங்களுக்கு பிதா, அப்பா. அப்ப அப்பா என்று அந்த உரிமையோடு அழைக்கும்படியாக அப்பாவின் வார்த்தையை பிடித்து கொண்டு, அருமையான ஒரு பாடல் இருக்கு இல்லையா, தமிழ்லையும் காலத்திலையும் பாடுவாங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மையே நம்பி இருக்கிறேன், நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு. ஹல்லேலூயா. அற்புதமான பாடல். இன்னைக்கு போய் பாடுங்க அந்த பாட்டை. நான் காலையிலேயே பாடிட்டு வந்தேன். இந்த செய்தியை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல் எனக்கு வந்துச்சு. நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதை பிடிச்சிட்டு காத்திருக்கணுமா? அவருடைய வார்த்தையை அப்பாயின்மெண்ட் லெட்டரோட அப்பாயின்மெண்ட் பண்ணி இத்தனை பெரிய அப்பாயின்மெண்ட் லெட்டர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது இருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் எனக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். இதைத்தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஆமென். பாருங்க, இந்த வசனங்களை
அடிப்படையில் நாம் ஆண்டவரை அணுகும் பொழுது, காத்திருக்கும் பொழுது இளைப்பு உண்டாகிறதுக்கு முடிவே முடியாது. ஏன்னு சொன்னால் வசனம் நம்மை பலத்தின் மேல் பலனடைய செய்கிறது. பலத்தின் மேல் பலனடைய செய்கிறது. சோறு உண்டாக முடியாது. 10 கன்னிகைகள் காத்திருந்தாங்க பாருங்க. மத்திய சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1-10 வசனங்கள். அதில் பாருங்கள், 10 கன்னிகைகள் காத்திருந்த ஒரு சம்பவம் அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஆண்டுடைய வருகை குறித்து அது தியானிக்கும் பொழுது அதை சொல்லுவார்கள். 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். வரும் பொழுது 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1-10 வரலும் கூட அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்க, காத்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எதிர்கொண்டு போக காத்திருக்கிறாங்க. தீவீட்டியில் பிடிச்சிக்கிட்டு காத்திருக்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆனதுனால அப்போ அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சிலர் தீவெட்டியோட எண்ணெய்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, சிலர் எண்ணெய் வச்சுட்டு இல்லை, ஏமாந்து போயிட்டாங்க. அப்போ அந்த எண்ணெய் இல்லாதவங்க கைவிடப்பட்டுட்டாங்க. அதாவது அந்த மணவாளனோடு கூட அந்த மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய, அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த புத்தி இல்லாத, எண்ணெயை வைத்து இல்லாத அந்த கன்னிகைகளுக்கு கிடைக்கவில்லை. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு மணவாளுடைய சந்தோஷத்துக்குள்ளும் அந்த மணவாளுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதை நம்முடைய வாழ்க்கையோட கூட நான் ஒப்பிட்டு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் இந்த மணவாளனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும், இந்த மணவாளனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு நமக்கு புத்தி வேண்டும். அந்த புத்தியோடு கூட அவர் கொடுத்த வாக்குகள், அவர் கொடுத்த அபிஷேகம் எல்லாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைன்னு வச்சுக்கலாம். அப்போ தீவெட்டி, அதாவது விளக்கு. ஏன்னா உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தீவெட்டி என்று சொன்னால் வசனம், எண்ணெய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் வசனமும் நம் வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வசனத்தை எடுத்து அவருக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே நீர் சொன்னீரே, சொன்னீரே எழுதியிருக்கிறதே, சொன்னீரே எழுதியிருக்கிறதே, இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். சோர்ந்து போக மாட்டோம். அப்போஸ்தலன் பவுல் நெருக்கப்படுறாரு, ஒடுக்கப்படுறாரு. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, அடிக்கப்படுறாரு, பயங்கரமான உபத்திரவம் சரீர பிரகாரமாக. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போறதே இல்லைங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, நொறுக்கப்பட்ட மனமுறிவு அடைவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒடுக்குதலும் நெருக்குதலும் வியாதிகளும் பலவீனங்களும் இந்த சரீரத்துக்குத்தான் வர முடியும், என்னுடைய ஆத்துமாவுக்கு கொடுக்க முடியாது. ஆத்துமா பலத்தின் மேல் பலனடையும்படியாய் தேவனுடைய வார்த்தையின் சத்துவத்தால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு ஆத்துமா பலனடைந்து கொண்டே இருக்கிறது. சரீரம், அதாவது சொல்லுகிற நான் சிறுகவும் இயேசு பெருகவும், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், கிறிஸ்து நான் அல்ல வாழ்வது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, அப்பப்பா நான் இந்த ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த வீட்டில் வாழ்றது உங்களுக்கு நல்லது. இந்த வீட்டை விட்டுட்டு போனாக்கா இன்னொரு வீடு இருக்குது, பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறேன், அந்த இடத்தில் போய் வீட்டை ஆயத்தம் பண்ணி நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும்னாக்கா இந்த வீட்டை காலி பண்ணணும். அப்ப இந்த வீடு காலி ஆகிறது அப்படின்றது நான் எப்பயுமே, அதனால்தான் கிறிஸ்துவன் சாவை அவன் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, மரணத்தை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவன் ஒரு விதத்தில், எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறவன் மரணத்தை சந்தித்தாலும் அவன் வீடு மாற்றப்படுகிறான். என்னப்படுகிறான்? வீடு மாற்றப்படுகிறான். இந்த வீட்டிலே வாசித்துக் கொண்டிருக்கிற நான் பரலோக வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிற பொழுது உபயோகப்படுத்துகிற இந்த உடையோ, இந்த பொண்ணோ, இந்த பொருளோ, இந்த ஆஸ்தியோ, இந்த ஐஸ்வர்யத்தையோ பரலோக வீட்டுக்கு எடுத்துக்கொள்ள போட முடியாது. அங்க ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல போய் நான் வாசம் பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்க வாசம் பண்ணுகிற ஒரு வீடு, அத்தான் என்னுடைய சரீரம். இந்த சரீரத்தை விட்டு காலி பண்ணாதான் பரலோக வீட்டுக்கு போக முடியும்.
ஆக வீட்டை காலி பண்றேனே தவிர நான் சாவுல, நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. ஆமென். நான் சாக பிறந்தவன் அல்ல, நான் வாழ கிறிஸ்துவில் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சத்தியங்களால் உள்ளம் நிரம்பும் பொழுது எப்படிங்க பலவீனம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகிறது? எப்படி பலவீனம் அடைய முடியும்? கடந்த நாட்களில் பலவீனப்பட்ட ஒரு தகப்பனாரை சந்திக்க போனேன். அவர் நான் பார்க்கும் பொழுது, ஏன்னா எத்தனையோ வியாதியஸ்தரை சந்திக்க போயிருக்கிறேன் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக. அவங்க போன உடனே ஒரு 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 தாய் சந்திக்கிறதுக்கு போன பாருங்க. இதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன். போனது ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை என்ன முடிஞ்சிச்சு. நேற்று தினத்திலே 2 சொல்கிறேன் நான். நேற்று தினத்திலே ஒரு வயதான தாய் நான் சந்திக்க போனேன். அந்த தாய் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இன்னும் அவ்வளோதான், என்ன நடக்குமோ தெரியாது, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. சரி, மாலையில் இன்னொரு தகப்பனாரை சந்திக்கிறதுக்கு போன பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இயேசு இருக்கிறார், என்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ நான் பார்த்தது என்ன தெரியுமா? சரீரம் பலவீனப்பட்டிருக்கலாங்க, ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டு. வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கையினால ஆத்துமாவில் ஒரு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. அப்போ அந்த திட நம்பிக்கையை வசனம் கொடுக்க முடியும். வசனத்தை உங்களுக்காக உட்கொள்ள வேண்டும். வசனத்தை உட்கொள்ளும் பொழுது உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் எப்பொழுதுமை துதித்து கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 84:4 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லு, பலத்தின் மேல் பலனடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து. அதே வார்த்தை பாருங்க, சங்கீதம் 84:7 சொல்லப்படுகிறது, பலத்தின் மேல் பலனடைந்து. நீங்களும் நாளும் பலத்தின் மேல் பலன் அடைகிறீர்களே தவிர உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், பாடுகள், சில வியாதிகள், இன்னும் சொல்ல போனா மரணமே உங்களையும் என்னையும் பலவீனப்படுத்த முடியாது. என்று சொன்னால் மரணத்தை இயேசு ஜெயித்தார். மரணம் அல்ல, கிறிஸ்துவனுக்கு மரணம் அல்ல, வீடு மாற்றப்படுகிற வேலை. இங்கெல்லாம் நம்ம அழுறோம் இல்லையா? இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பினா எப்படி அனுப்புவீங்க? நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஏதோ பல வருஷங்களுக்கு ஒரு தடவை கூட அவங்கள பார்க்குவீங்க. இல்லைன்னா ஒருவேளை ரொம்ப காலம் பார்க்கவே கூட முடியாது இருக்கலாம். ஆனால் என்ன நம்பிக்கை இருக்குது? எங்கே இருக்கிறாங்க? வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை. அதனால்தான் கிறிஸ்துவன் பலத்தின் மேல் பலனடைகிறவனே தவிர ஒரு சூழ்நிலையினால் ஆளப்படுகிறவனோ பலவீனப்படுகிறவனோ அல்ல. எந்த காரியமாக இருந்தாலும், ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், எந்த காரியத்திலும் கூட. அதனால்தான் சங்கீதக்காரன் அற்புதமாய் பேசுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. ஹல்லேலூயா. குறைந்து போகிறதுக்கோ, வெட்கப்பட்டு போகிறதுக்கோ, அவமானம் அடைகிறதுக்கோ, இல்லை நஷ்டப்பட்டு போகிறதுக்கோ, நரகத்துக்கு போகிறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்க. நாம் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவருடைய நன்மைகளை அனுபவிப்பேன். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே நான் காணப்படுவேன். ஆமென். உண்மையான ஒரு இயேசுவை நேசிக்கிற ஒரு கிறிஸ்துவனை இந்த உலகம் கரைப்படுத்தி பலவீனப்படுத்தி நரகத்து கொண்டு போயிட முடியாது. அவன் வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தரை நம்புகிறதுனால பலத்தின் மேல் பலனடைந்து. எல்லாம் சொல்ல, பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எங்கே காணப்படுறீங்க? நாம் சீயோனில். நரகத்தை பற்றி யோசித்து கூட பார்க்காதீங்க. உங்களுக்கு எனக்கு நரகம் கிடையாது. ஏன்னா இயேசுவை விசுவாசித்து இருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு அபிஷேகித்து இருக்கிறார். அவருடைய அச்சாரமாய் இருக்கிற பரிசுத்தாவின் முத்திரையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே பலத்தின் மேல் பலனடையுங்க. வார்த்தையை உட்கொள்ளுங்க. உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்க. சுகத்துக்கான வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்துக்கான வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நித்தியத்துக்கான வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு என்று சொல்லி சொந்தம் பாராட்டுங்க. வாயில அறிக்கை பண்ணுங்க. ஜெபமாக்குங்க. துதியாக்குங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. எங்கள் கேடகமாகிய தேவனே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே 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 கர்த்தருக்கு காத்திருப்பதையே, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்புவதையே, அவருக்கு காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிற எனக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். உம்முடைய வார்த்தையை நம்புவதையே, விசுவாசிப்பதையே, அறிக்கை பண்ணுவதையே நான் தெரிந்து கொள்வேன். உம்முடைய வார்த்தையின்படி காத்திருந்து பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் வந்து நிற்பேன் என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால், உம்முடைய வார்த்தையின் பலத்தினால் என்னை இடைக்கட்டி பலத்தின் மேல் பலனடைய செய்து இந்த பூமியிலே வெற்றியின் மேல் வெற்றி அடைய, இந்த பூமியின் யாத்திரை முடியும் பொழுது நித்தியத்தில் காணப்பட என் ஆவி ஆத்துமா சரீரம் பலனடைகிறதற்காய், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் பலனடைகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.